தற்போதைய அண்மை செய்தி. பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு தற்போது தொடங்கப்பட்டிருக்கும் அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதல் நாளில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 137 பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு இந்த கலந்தாய்வுக்கான அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், பொறியியல் ஆன்லைன் கலந்தாய்வு தற்போது தொடங்கப்பட்டிருக்கு, மேலும் விவரம். வணக்கம். பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. முதல் நாளில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 7.5 விழுக்காடு அந்த ஒதுக்கீட்டிலே சேர்பவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக முன்னாள் இராணுவத்தினருடைய வாரிசுகள், விளையாட்டு பிரிவை சார்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அந்த பிரிவை சார்ந்த சுமார் 400 பேர் முதல் நாளில் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் முன்பு போல அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேரடியாக வர வேண்டும் என்ற அந்த அவசியம் கிடையாது. அவரவர் வீடுகளில் இருந்தபடியே இணையதள வசதியை பயன்படுத்தி தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை அவர்கள் அந்த சாய்ஸ் லிஸ்டில் கொடுத்தால் அவர்களது கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு ஏற்ற வகையிலே அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்கள் விரும்பக்கூடிய கல்லூரிகள் ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த கலந்தாய்வு முடிந்த பிறகு பொதுப்பிரிவு கலந்தாய்வும் தொடங்க இருக்கின்றது. எனவே இந்த கலந்தாய்வுகள் அனைத்துமே முழுமையாக இணையதளம் வாயிலாகத்தான் நடைபெற இருக்கின்றது. அதற்கான அறிவிப்புகள் ஏற்கனவே விரிவாக டோட் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் TNEA என்ற அந்த இணையதளத்திலும் விளக்கமாக வீடியோவாகவும் எழுத்து வடிவிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாணவர்கள் அவசரப்படாமல் தெளிவாக எந்த கல்லூரியை தேர்வு செய்ய போகின்றோம், பெயரில் சில மாற்றங்கள் இருக்கும், எனவே அவற்றையெல்லாம் உணர்ந்து தெளிந்து இந்த கல்லூரிகளை தேர்வு செய்ய வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.